அத்தியாயம் 8. மாமாவை வீட்டுக்கு அழைத்து வந்து ஒரு வாரம் சென்றிருந்தது. ஓடிக்கொண்டிருந்த மெஷினில் கவனக்குறைவுடன் கையை வைத்துவிட்டு 3 விரல்களை பறிகொடுத்திருந்தார். முதல் நாள் பார்த்ததும் அரண்டு போய் அக்காவை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தவள் இன்று வரை கண்ணில் நீருடன் தான் சுற்றுகிறாள். எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவளின் அழுகை மட்டும் குறையவே இல்லை. 3 விரல்கள் என்பது சாதாரண இழப்பில்லை. இனி அவர் எப்படி வேலைக்கு செல்ல முடியும், அக்கா மட்டும் எப்படி சமாளிக்க முடியும் என்று யோசித்து சோர்ந்து போனாள். ஆனால் மாமா வேலை செய்த கம்பெனியில் அவரின் இத்தனை கால உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுத்து வேறொரு துறையில் வேலை கொடுப்பதாக கூறினார்கள். அதற்கு முன்னர் ஒரு 3 மாதங்கள் அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள். அக்கா, நானும் இங்கேயே இருந்துடவா? நீ தனியாக மாமாவை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்ப? மனதிற்குள் லேசான குழப்பம் இருந்தாலும் தங்கையின் படிப்பு முக்கியம் என்பதை உணர்ந்து அவளது கன்னத்தை தடவி, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, நானும் மாமாவும் சமாளிச்சுப்போம். இந்த ஒரு வாரமாகவே நானும் பார்க்குறேன், ரொம்பவே சோர்ந்து போயிருக்க. மாமா சமாளிச்சுப்பாங்க நதி. அவளை ஆமோதிப்பதைப் போல அவனும், ஆமா நதி, நீ என்னை பற்றி கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குவோம். நீ எத்தனை நாள் தான் லீவ் போட முடியும்? படிக்கிறத பாருமா. இருவரின் அன்பும் அவளை மேலும் நெகிழ்த்தியது. ஆனால் இன்னும் சிறிது நாட்களாவது அவர்களுடன் இருந்து உதவி விட்டு செல்வதே நல்லது என்று எண்ணினாள். அதே சமயம் ஊருக்கு சென்றால் விஷாலை எப்படி சமாளிப்பது என்று புரியவில்லை. மெல்ல எழுந்து தன் அறைக்கு வந்தவளின் பார்வை படுக்கையின் மீது சார்ஜ் செய்யப்படாமல் இருந்த ஃபோனின் மீது விழுந்தது. தன்னிடமிருந்து எந்த தகவலும் வராது தவித்திருப்பான். நித்யாவிடமும் விசாரித்திருப்பான். அவனை எப்படி தன் வாழ்விலிருந்து விலக்குவது என்று புரியாமல் நின்றவளின் கண்கள் கண்ணீரால் நிறைந்து போனது. இதற்கு மேலும் அங்கேயே நின்றால் அழுகை காட்டி கொடுத்து விடும் என்கிற பயத்துடன் அவசரமாக குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். கதவடைத்து அதன் மீது சாய்ந்து நின்றவள் 2 கைகளால் வாயை பொத்திக் கொண்டு கதற ஆரம்பித்தாள். நதியாவின் அக்காவும் தனது சோகத்தை மறைத்து கொண்டு தங்கையை அது பாதித்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில்தான் பேசினாள். தாய் தந்தை இறந்த பின்பு அவளுக்கு பெற்றவளாகவே மாறி வளர்த்தாள். திருமணம் செய்து கொண்டால் வருகிறவன் அவளை எப்படி நடத்துவானோ என்கிற பயத்தில் திருமணம் வேண்டாம் என்றிருந்தாள். ஆனால் கார்த்திகேயன் அவளுக்கு தந்தையாகவே மாறிப்போனான். தன்னை விட அவளிடம் ஒரு படி அதிகமாக அன்பை காட்டுவதைக் கண்டு மலைத்து போயிருக்கிறாள். தன்னைப் போலவே அவளின் நலனுக்காக தங்களின் கஷ்டத்தை மறைத்து அவள் படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். உங்களை வந்து பார்த்ததுலேருந்து அழுது ஓயலை. எனக்கு முன்னாடி அழக்கூடாதுன்னு தனியாக போய் அழுதுட்டு வராங்க. ஆமாம்மா, பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சோர்வாக தெரிகிறா. நீ ஃபோன் பண்ணி சொன்னதும் பயந்து போயிருப்பா. அதிலும் என்னை ஆஸ்பத்திரியில் பார்த்ததும் மனசு தாங்கலை அவளுக்கு. அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட பேசலைங்க. காலேஜுக்கு மெயில் அனுப்பிட்டு என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கா. அந்த ஃபோனை சார்ஜ் கூட போடலைன்னா பாருங்க. நீ தான் பேசி அவளை அனுப்பணும். படிப்பு அவசியம்மா, நாம் தனியாக சமாளிச்சுக்கலாம். பேசிட்டேங்க, இன்னும் ஒரு வாரமாவது இருந்துட்டு போகிறேன்னு கெஞ்சிரா. 15 நாளில் நிறைய பாடம் போயிடுமா. நானும் சொன்னேங்க, அவள் கெஞ்சிரா. எனக்கு இல்லை, கிளம்ப மனசு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறான். என்னங்க பண்ணுறது? அவளால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறா போல. இந்த ஒரு வாரமுமே தினமும் இரவும் பகலும் பார்க்காது அவளது அலைபேசிக்கு அடித்து ஓய்ந்து போயிருந்தான் விஷால். ஏன் அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது என்கிற காரணத்தை அறியாமல் தவித்து போயிருந்தான். நன்றாக பேசிவிட்டு சென்றவளுக்கு அங்கு போய் என்னவானது? ஒருவேளை கதைகளில் படிப்பது போல அவளின் அக்காவும் மாமாவும் உடல் நலம் சரியில்லை என்று பொய் சொல்லி மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு செய்திருப்பார்களோ என்று பலவாறு யோசித்து மண்டை காய்ந்தான். நித்யாவும் அவள் மேல் கோபத்தில் இருந்தாள். ஒரு வார்த்தை சொல்லக்கூட நேரமில்லையா அவளுக்கு என்கிற கோபம். அலைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு லேசாக பயமும் எழுந்தது. மேலும் ஒரு வாரம் கடந்திருந்தது. கிருஷ்ணா மும்பையிலிருந்து ஒரு வாரம் முன்பே வந்துவிட்டிருந்தான். எப்பவும் போல வீட்டிலிருப்பதே தெரியாத மாதிரி இருந்தான்.
விஷால் தான் 15 நாட்களுக்குள் தாடி மீசையுடன் தேவதாசை போல சுற்றி கொண்டிருந்தான். செல்வநாயகமும் பத்மாவும் கூட அவனது நிலையை கவனித்து விட்டிருந்தனர். 15 நாட்களுக்கு பிறகு நதியா சென்னைக்கு ரயில் ஏறி விட்டிருந்தாள். நித்யாவுக்கோ விஷாலுக்கோ அவள் வருவதை கூறவில்லை. ரயில் நகர ஆரம்பித்ததும் அவன் அனுப்பிய செய்திகளையும் அவனது அழைப்புகளின் கணக்கையும் பார்த்து கண் கலங்கி அமர்ந்திருந்தாள். எப்படி இந்த அன்பை மறுக்கப் போகிறேன்? கடவுளுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை? அளவில்லாத அன்பை கண்ணில் காட்டிவிட்டு இப்படி பிடுங்கி எறியலாமா என்று எண்ணி நொந்து போய் 2 நாட்களும் மனதிற்குள்ளேயே அழுதபடி சென்னை வந்து சேர்ந்தார். நேரே ஹாஸ்டலுக்கு வந்துவிட்டு குளித்து கல்லூரிக்கு கிளம்ப தயாரானாள். அந்நேரம் விஷால் வழக்கம் போல அவளது எண்ணுக்கு அழைத்து பார்ப்போம் என்று அழைக்க அது அடிக்க ஆரம்பித்திருந்தது. ரிங் போகிறது என்று அறிந்ததும் பதட்டத்துடன் அவளின் குரலை கேட்க காத்திருந்தான். விஷாலிடமிருந்து அழைப்பு என்றதும் எடுக்கலாமா வேண்டாமா என்று தவித்து பின் எடுத்து விட்டாள். ஆனால் ஹலோ என்கிற வார்த்தை கூட சொல்லாது பேசாமல் இருந்தாள். அவளின் குரலை கேட்க ஆவலாக காத்திருந்தவனுக்கு ஏமாற்றம். அதை மறைத்து கொண்டு, ஹலோ தியா, எப்படி இருக்க? எங்கே இருக்க? என்னம்மா ஆச்சு? அவனது குரலை உள்வாங்கிக் கொண்டிருந்தவளின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. தியா, என்னடா, ஏன் பேச மாட்டேன்ற? ஐயோ, இப்படியெல்லாம் பேசாதடா, என்னால் முடியல. ஃபோன்லேயே நீ பேசும்போது என்னால் கட்டுப்படுத்த முடியலையே. நேராக பார்த்தா உன் மார்பில் சாய்ந்து அழுதுருவனோன்னு பயமாக இருக்குடா என்று துடித்து போனாள். ஏதாவது பேசுடா, உன் குரலை கேட்டு 15 நாள் ஆச்சு. எப்போ சென்னைக்கு வர என்று படபடத்தான். அதற்கு மேலும் தாங்காது என்று எண்ணியவள் பட்டென்று ஃபோனை கட் செய்து விட்டாள். அதில் பெருத்த ஏமாற்றம் அடைந்தவன் மீண்டும் மீண்டும் அடித்து பார்க்க அவள் எடுக்கவே இல்லை. அடுத்த நிமிடம் தங்கையின் அறைக்கு ஓடியவன் படபடவென்று கதவை தட்டினான். என்னண்ணா, எதுக்கு இப்படி தட்டுற என்று கோபத்துடன் கதவை திறந்தாள். அவளை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தவன், உன் ஃபோன் எங்க நித்தி என்று அறையை கண்களால் துழாவினான். காலேஜுக்கு கிளம்புற நேரத்தில் இங்கே என்னென்ன பண்ணுற? அவன் எதையுமே கண்டு கொள்ளவில்லை. அவனது நோக்கம் முழுவதும் அவளது ஃபோனை தேடி எடுக்க வேண்டும். மேஜை மேல் சார்ஜ் போடப்பட்டிருந்த ஃபோனை அவசரமாக எடுத்தான். அதை பார்த்ததும் பட்டென்று அவனது கைகளிலிருந்து பிடுங்கி கொண்டவள், என் ஃபோன் உங்களுக்கு எதுக்கு? முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டவன், நதியா ஃபோன் ரிங் போகுது என்றான். நதியா ஃபோனா? அவன் ஃபோன் அடிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுக்கொண்டே அவன் முகத்தை பார்த்தவளுக்கு புரிந்து போனது. நதியா தியா, அண்ணா நதிதான் உங்கள் லவ்வரா என்றாள் அதிர்ச்சியுடன். அவளது முகத்தை பார்க்காது, ஆமாம், சீக்கிரம் ஃபோனை கொடு நித்தி என்று அவள் கையிலிருந்து எடுத்துக்கொண்டான். அந்த ஃபோனிலிருந்து நதியாவிற்கு அழைக்க சற்று நேரம் எடுக்கப்படாமல் போக மீண்டும் அழைத்தான். ஃபோன் எடுக்கப்பட்டு, நான் காலேஜ் வர நித்தி, அங்கே பேசிக்கலாம் என்று கூறி ஃபோன் அணைக்கப்பட்டது. அவளின் குரலை கேட்டது ஒரு புறம் என்றால் அவள் தன்னிடம் பேச விரும்பவில்லை. அதோடு சென்னையில்தான் இருக்கிறாள். தன்னை அவாய்ட் செய்வதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று யோசித்தான். அவனது நிலையை பார்த்து நித்தி வேகமாக உலுக்கி, அண்ணா என்ன சொன்னா? நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? 15 நாளாக ஒரு ஃபோன் இல்லை. நான் பண்ணினாலும் எடுக்கலை. இப்போது சென்னை வந்ததை பற்றியும் சொல்லலை. நானே ஃபோன் பண்ணின பிறகு என்கிட்ட ஒத்த வார்த்தை பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. இதோ ஓ ஃபோனிலேருந்து பண்ணினதும் பேசினான். அப்போது என்னை அவாய்ட் பண்ணுறான்னு தானே அர்த்தம். ஏன்னா அவங்க மாமாவுக்கு விபத்து நடந்தப்போ உங்ககிட்ட தானே முதல்ல சொன்னான். அதோடு நீங்கள் தானே கொண்டு போய் விட்டீங்க. திடீர்னு என்ன ஆச்சு? தெரியல நித்தி. இன்றைக்கி நீ அப்பாவோட போ, நான் அவளை பார்த்து பேசணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக தன் அறைக்கு சென்றான். இந்த நதிக்கு ஓவர் கொழுப்பு தான். எங்கள் அண்ணன் மாதிரி ஒருத்தன் உருகி நிற்கிறான். இவ திமிர் காட்டிக்கிட்டு இருக்கா போல. காலேஜில் போய் கச்சேரியை வச்சுக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு அறைக்குள் சென்றாள். அவசரமாக உணவை கூட மறுத்துவிட்டு நதியாவை பார்க்க கிளம்பி ஓடினான். அவள் சரியாக ஹாஸ்டலை விட்டு வெளியேறும் நேரம் அங்கேயே காத்திருந்து அவள் முன்பு காரை நிறுத்தி, தியா, பிரச்சனை பண்ணாமல் ஏறு என்றான். இதை எதிர்பார்த்தே இருந்ததால் எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் அருகே அமர்ந்தாள். உடனே காரை கிளப்பியவன் அவள் புறம் திரும்பாது
தெருவை மட்டுமே பார்ப்பது குறியாக இருந்தான். அவளும் அவன் பக்கம் திரும்பாது, எங்கே போகிறாய் என்ற கேள்வியும் எழுப்பாது ஜன்னலில் முகம் புதைத்து அமர்ந்திருந்தாள். ஆளில்லாத சாலை ஒன்றிற்கு சென்று மரத்தடியில் நிறுத்தியவன் மெல்ல அவள் பக்கம் திரும்பி, என்ன பிரச்சனை உனக்கு தியா? ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற? வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்ட இகழ்ச்சியுடன், நீங்கள் தான் பிரச்சனை, எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணுறீங்க? உங்களை எனக்கு பிடிக்கல, அதனால் ஒதுங்க நினைக்கிறேன். இரு கைகளை மிருக கட்டிக்கொண்டு விழியசைக்காத அவளை பார்த்து கொண்டு, 15 நாள் முன்னாடி இதை சொல்லியிருந்தேன்னா நான் நம்பியிருப்பேன். ஃப்ளைட் ஏறும்போது உன் கண்ணில் இருந்த காதலை கண்டவன் நான். பொய் சொல்லாத. ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? உங்களை பிடிக்கலேன்னு சொன்ன பிறகு இப்படி தொந்தரவு பண்ண அசிங்கமாக இல்லையா? அவளின் பேச்சு அவனுள் கோபத்தை தட்டி எழுப்ப வேகமாக அவள் அருகே நெருங்கி அமர்ந்து, என் கண்ணை பார்த்து சொல்லு, என்னை பிடிக்கலேன்னு என்னை நேராக பார்த்து சொல்லு என்றான் அதட்டலாக. அவனது செயல் மேலும் கோபத்தை ஏற்படுத்த தனது கைப்பையிலிருந்து பணத்தை எடுத்து அவன் கையில் வைத்து, ஃப்ளைட்டுக்கு நீங்கள் தந்தது, இதோடு நமக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கலாம். கையில் இருந்த காசையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவன் சட்டென்று அவள் முகத்திலேயே காசை விட்டிருந்து, உனக்கு முன்னாடி இதெல்லாம் தூசிடி, என்னோட அன்பை புரிந்து வைத்திருப்பவள் நீ. ஏதோ பிரச்சனையின் காரணமாக தான் இப்படி நடந்துக்கிற, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நாம் சேர்ந்து போராடுவோம். அந்த வார்த்தைகள் அவளது கண்களில் கண்ணீரை வரவழைக்க வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு, உங்களை வேண்டாம்னு சொன்னால் எனக்கு பிரச்சனையா? போதும் விஷால், இதோடு விட்டுடுங்க. உங்கள் வழி என் வழி ரெண்டும் தனித்தனி, ப்ளீஸ் விட்டுடுங்க. வலுக்கட்டாயமாக அவளது முகத்தை திருப்பியவன், உனக்கு பொய் சொல்ல தெரியலடி, இந்த கண்ணில் இன்னமும் எனக்கான காதல் தெரியுது. ஊரில் உங்கள் அக்கா மாமாவினால தான் பிரச்சனை வந்திருக்கணும். என்கிட்ட மறைக்காமல் சொல்லுதியா? உன்னோட இன்பங்களில் மட்டுமில்ல, துன்பத்திலும் நான் இருப்பேன், தைரியமாக சொல்லுமா. அத்தனை நேரம் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அழுகை வெடித்து சிதற முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவளின் அழுகை அவனுக்கு எதையோ உணர்த்தியது. அமைதியாக அவள் அழுது முடிக்கட்டும் என்று காத்திருந்தான். சற்று நேரம் அழுதவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்க்காமல் கண்ணீரை துடைக்க கர்ச்சிப்பை தேட டிஷ்யூவை அவளிடம் நீட்டினான். தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்டு முகத்தை அழுந்து துடைத்து கொண்டாள். இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? நன்றாக முகத்தை சீர் செய்து கொண்டவள், எதுவும் இல்லை விஷால், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதோட என்ன தொந்தரவு செய்கிறத விட்டுடுங்க. உங்கள் தங்கையும் நானும் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு யாரோ தான். இதுக்கு மேலேயும் என்னை கேள்வி கேட்டால் உங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காது. விட்டுடுங்க. நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மறந்துடுங்க. இறுகி போன முகத்துடனே, எத்தனை ஈஸியாக சொல்லிட்ட, எல்லாற்றையும் மறந்துடுங்கன்னு. நிச்சயமாக மறக்க முடியாது. உன்னை போல அத்தனை எளிதாக தூக்கி போட முடியாது. இதோ இந்த நிமிஷம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக என்னை கண்டு நீ ஒதுங்கி போகிற. நீ ஒதுங்கினாலும் நான் உன்னை என்றைக்கும் மறக்க மாட்டேன். உனக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி தேவைப்பட்டாலும் உனக்காக நான் அங்கே இருப்பேன். அதுக்காக உன்னை தொந்தரவு செய்வேன் என்றெல்லாம் நினைக்காத. உன்னை மட்டும்தான் என் மனம் நேசிக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை என்றவன் அவளை இறக்கிவிட்டு அவளை அழைத்து கொண்டு வேகமாக கிளம்பினான். நதியாவை கல்லூரியில் விட்டுவிட்டு திரும்பியும் பார்க்காது அலுவலகத்திற்கு சென்று விட்டான். வகுப்பிற்கு சென்று நித்யாவை பார்க்கும் வரை அவன் பேசியது எல்லாம் மனதில் ஓட மனம் பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருந்தது. தோழியை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் நித்யா. மெல்ல அவள் அருகே சென்றமர்ந்தவள், என்ன நித்தி, ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற? பல்லை கடித்து கொண்டு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, அப்புறம் என்னடி ஃப்ரெண்டு? அவளது கைகளை அழுந்த பற்றி கொண்டவள், அந்த நேரம் ரொம்பவே பதறி போயிட்டேன் நித்தி, என்ன செய்கிறதுனே தெரியல. எங்கள் அண்ணங்கிட்ட மட்டும் சொல்ல முடிஞ்சதோ? அந்த வார்த்தையை கேட்டதும் எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். எங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை நதி? 15 நாளாக பைத்தியம் மாதிரி சுற்றிட்டுருக்காங்க. காலையில் என்னடான்னா அவங்க ஃபோன்லேருந்து பேசினப்ப நீ பேசலையாம், அதனால் என்னோடய ஃபோன்லேருந்து பேசினாங்க. அது இங்கே பாரு நதி, எங்கள் அண்ணன் என்பதற்காக சொல்லலை, உன் மேலே அத்தனை அன்பு வச்சுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. நித்தி, நிறைய பாடம் போயிருக்கும், உன் நோட்ஸ் எனக்கு தெரியா? அவளை கூர்ந்து பார்த்தவள், என்னவோ இருக்கு நதி, நீ எதையும் மறைக்கிற, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ சரியா இல்லை. உள்ளுக்குள் கதறியவள், அண்ணனும் தங்கியும் மாறி மாறி என்னை என் மனசை அறிந்து கொள்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்?
என்னை எத்தனை நாளைக்கு இந்த கேள்விகள் விடாமல் துரத்தப் போகுதோ என்று எண்ணிக்கொண்டாள். அன்றைய தினத்திற்கு பின்னர் விஷால் மேலும் தன்னை சுருக்கி கொண்டான். அவனது உற்சாகமான மனது முற்றிலுமாக தொலைந்து போனது. எந்நேரமும் விட்டத்தை வெறித்தபடி அமர்ந்திருப்பதும் தன்னந்தனிமையிலே இருப்பதுமாக இருந்தான். பத்மாவிற்கு அவனது இந்த போக்கு கவலைக்குள்ளாக்கியது. செல்வநாயகத்திடமும் பகிர்ந்து கொண்டார். அதன் பின்னர் அவரும் அவனை கவனித்துவிட்டு கவலையடைந்தார். நதியாவும் தனது இயல்புகளை துடைத்துவிட்டு நடமாடிக்கொண்டிருந்தாள். இருவரை பற்றிய உண்மையை அறிந்த நித்திக்கு அவர்களிடையே இருந்த இந்த ஊழல்தான் இதற்கு காரணம் என்று எண்ணினாள். இதற்கு மேலும் அப்படியே விட்டால் இருவரும் தேவதாஸ் பார்வதி போல சுற்றுவார்கள் என்றெண்ணி அதை தடுப்பதற்கான வேலையில் இறங்கினாள். காலை நேரம் உணவு மேசையில் அமர்ந்திருக்கும் போது, அப்பா, இந்த விஷால் அண்ணாவை பார்த்தீங்களா? என் நேரமும் மோட்டு வலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவள் ஆரம்பித்து வைத்ததை சாக்காக வைத்து கொண்டு, என்னடா ஆச்சு உனக்கு? நானும் கொஞ்ச நாளாக அவனை பார்க்குறேன், நார்மலாகவே இல்லையே என்றார். அவன் எதுவும் பதில் சொல்லாமல் தட்டில் இருந்த இட்லியை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். அதை கவனித்த செல்வநாயகம், அம்மா கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு விஷால், எதுவும் பிரச்சனையா? அப்பொழுதும் அவன் அமைதி காக்க அது பொறுக்காத நித்தி, ஆமாம்ப்பா, என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறாங்க, 2 பேருக்கும் என்னவோ பிரச்சனை, அதுதான் அண்ணன் இப்படி சுற்றுது என்று போட்டுடைத்து விட்டாள். அதை கேட்டதும் சாப்பிட்டு கொண்டு எதிலும் தலையிடாமல் இருந்த கிருஷ்ணா விஷாலை நிமிர்ந்து பார்த்தான். பத்மாவோ, என்னது லவ்வா? என்னடா சொல்கிறா இவ என்றார் அதிர்ச்சியாக. ஆமாம், லவ் தான் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணுறா, ஆனால் திடீர்னு என்னை விட்டு விலகி போயிடுன்னு சொல்கிறா. யோசனையுடன் நெற்றி சுருக்கிய செல்வநாயகம், என்ன இது விஷால், யார் அந்த பொண்ணு? உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. சற்றே தயக்கத்துடன், அப்பா, என் ஃப்ரெண்டு நதியா தான்ப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, அண்ணன் தான் துரத்தி அவளை ஒத்துக்க வச்சிருக்கு என்று கூறி அவள் முடிக்கவும் அவன் கோபத்துடன் அவளை முறைத்தான். கிருஷ்ணாவோ சிரிப்புடன் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அனைத்தையும் மறந்து இந்த பிள்ளையாவது கல்யாணம் செய்து கொள்ள நினைக்கிறானே என்கிற எண்ணத்துடன், நான் வேணா அந்த பொண்ணுக்கிட்ட பேசவாடா என்றார் பத்மா. அதை கேட்டு கடுப்பான செல்வநாயகம், பத்மா, என்ன பேசிகிட்டு இருக்க? உன் புள்ள நம்ம சம்மதம் இல்லாமல் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், அது உனக்கு தப்பாக தெரியலையா? அவரை முறைத்து, சும்மா இருங்க, நானே சந்தோஷத்தில் இருக்கேன். ஒருத்தன் தான் சாமியாராக சுற்றுறான், இவனாவது லவ் பண்ணிட்டுமேங்க. டே விஷாலு, அந்த பொண்ணு ஃபோட்டோ எதுவும் வச்சிருக்கியா என்றார் ஆர்வமாக. அன்னையை முறைத்தவன், அவ உங்கள் பிள்ளையே வேண்டாம்னு சொல்கிறா என்றான். விட்றா, நீ எதுவும் சேட்டை பண்ணியிருப்ப, அதான் போடான்னு சொல்லியிருப்பா. அம்மா, உண்மையாக சொல்கிறம்மா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாம்மா, அதுக்காக தான் என்னை வேண்டாம்னு சொல்கிறா. அதை கேட்டதும் யோசித்தவர், நான் போய் பேசினா என்னை கண்டு பயப்பட வாய்ப்பு இருக்குது. இவர் போனால் உருவத்தை பார்த்தே மயக்கம் போட்டு விழுந்துடும். நித்தி சின்ன பிள்ளை, அப்போ யாரை அனுப்புறது? செல்வநாயகம் அவரை முறைக்க, நித்தியோ, மா, பெரிய நான் அனுப்புவோமா? அதுவரை சாப்பிட்டு கொண்டிருந்தவன் சட்டென்று எழுந்துவிட, யாரு இவனையா? இவனே பொண்ணுங்களை கண்டா காத தூரம் ஓடுறவன், அந்த பிள்ளைக்கிட்ட இவன் பேசினா அதுவும் சாமியாராக போயிடும் என்றார் கிண்டலாக. அதற்கும் அலட்டி கொள்ளாமல் டிஷ்யூவால் உதட்டை துடைத்து கொண்டே, சரி, நான் கிளம்புறேன் என்று நகர்ந்தான். அப்பொழுது வேகமாக எழுந்த விஷால் அவனது கைகளை பற்றி கொண்டு, அண்ணா, அவகிட்ட நீ பேசி பார்க்குறியா என்றான் கெஞ்சலாக. புருவத்தை லேசாக உயர்த்தியவன், ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு யோசிக்கணுமா விஷால்? ஒருத்ததானா? அண்ணா, அவள் இல்லாமல் நான் இல்லை, எனக்கு வாழ்க்கையே அவள் தான். சற்று நேரம் அப்படியே நின்றவன் நித்யாவின் பக்கம் திரும்பி, ஈவினிங் பெசனர் பீச்சில் அவளை மீட் பண்ண மாதிரி அழைச்சிட்டு வந்துரு என்று சொல்லிவிட்டு விடு என்று அங்கிருந்து சென்றான். செல்வநாயகமும், இவன் முகத்தை சிடுன்னு வச்சுக்கிட்டு போய் அந்த பொண்ணை மிரட்டிட போகிறான், உள்ளதும் போச்சுன்னா ஆக போகுது என்றார். இல்லைப்பா, அண்ணா அப்படிலாம் பண்ணாது, நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் என்றாள் நித்யா.